நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த கீரையோட மருத்துவ பயன்களை பற்றி நான் சொல்கிறேன். வாங்க இந்த கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க. கடுகு, இது கூட வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட வரமிளகாய் சேர்த்திக்கங்க. இது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம செங்கீரையை சுத்தமாக கழுவி உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த கீரை சாப்பிட்றனால உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும், உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கும், சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த கீரை மருந்தாக பயன்படுதுன்னு மருத்துவர்களால் சொல்லப்படுதுங்க. இந்த கீரையை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்ச தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் துருவலை சேர்த்திட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரை நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் கட்டாயமாக செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு கீரைங்க. இந்த கீரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மக்களே. தேங்க்யூ.